அஸ்ஸலாமு அலைக்கும் வடைமொழி மக்களே. இன்றைக்கி என்ன ஒரு விளாக் பார்க்கலான்னா, ஃபுல் டே விளாக் தான் பார்க்கலாம். காலைல ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்து வானத்தை பார்த்தோன்னா ஒன் சைடு அப்படியே மேகமாக அழகாக இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா அழகாக சூரியன் வந்து அப்படியே எழுந்து வந்துச்சு. சரி நம்ம அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்துக்கோங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு கீழே வந்து மாடியில் போய் தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் கீழே வந்து நம்ம டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீ போட பால் ஊற்றி வச்சாச்சு. அந்த பக்கம் பால் காய்ச்சறதுக்காக அந்த பாலையுமே ஊற்றி வச்சாச்சு. 2 வேலையும் ஒன்றா போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் போட்டுட்டு பாலையும் காய்ச்சி முடிச்சுட்டு பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை நான் வீடியோ எடுக்கலை. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி பூரியும் குருமா தான் கேட்டாங்க. இன்றைக்கி இல்லை, அதோட சரி அதுன்னு சொல்லிட்டு அதோட செஞ்சு அதையும் கொடுத்தாச்சு. அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குள்ளே அதில் வேற அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமே, அதாங்க பெரிய சிரமம். சாப்பாடை ஒரு 2 வாய் ஊட்டி அவங்களுக்கு காலையில் கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக போயிடும். அதை அவங்களுக்கு ஒரு 3 பூரி எடுத்து வச்சாது 2 பூரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. டெய்லி இதே தாங்க, ஸ்கூலுக்கு போவேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களமே நடக்கும். ஒரு வழியாக அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டுட்டு வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வீடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே குட்டி வாண்டு அவளையும் போய் தொட்டியில் போட்டு தூங்க வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, அவளை தூங்க வச்சுட்டு தான் மறு வேலை. அவங்க தூங்குற ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கண்டிப்பாக அதுதான் எனக்கு தூங்குறதுக்கு. அதுக்குள்ளே சமையல் ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா அவள் எழுந்திரிச்சிருவாங்க. இங்கே சமையல் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம். இறால் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பில் எல்லாம் வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதங்க விட்டாச்சு. வதங்க விட்டுட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா வந்து அது கூட போடணும். வீட்டில் அரைச்ச கறி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன். அது எப்படி அரைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஜீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி அது போட்டு கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுனா அதுதான் கறி மசாலா. அதான் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி இறால் கிரேவி செய்யும் போதெல்லாம் அதில் போட்டோன்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கறி மசாலா அரைப்போம். உங்கள் ஊரில் எப்படி அரைப்பீங்கன்னு நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இறாலுக்கு தேவையான மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வதக்கியாச்சு. வதக்கிக்கிட்டு அப்புறம் இறாலை போட்டு நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லையும் இப்படி தான் வைப்பீங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் வைப்போம். ஆனால் எங்கள் ஊர் மெத்தடு இது, உங்கள் ஊர் மெத்தட் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா வந்து இவங்க யூடியூப் சேனலில் வச்சு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு வந்து ஒருத்தவங்கள வந்து தப்பாக யாரும் பேசாதீங்க. அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஈஸியானது. ஆனால் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்டுப்பாங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் கேட்டு தான் அவங்க சேனல் ஆரம்பித்து அந்த வீடியோ போடுவாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். வந்து சாதாரணமாக வந்து எல்லாமே பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது. ஒருத்தவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா வந்து எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க. சில பேர் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் பேசுகிறது இந்த மாதிரி ரியலாகவே வந்து நேரடியாக சொல்கிறது. அதனால தான் நான் வந்து அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்ன ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து அடுத்தவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதுக்கு வந்து கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டோன்னா நம்ம நாமளாகவே இருக்க முடியாது இந்த உலகத்தில், அவ்வளோதான். இப்போ அப்படியே நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்து குழம்பே ரெடி பண்ணிட்டேன். பார்த்துங்க, இந்த மாதிரி குழம்பு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும். இறால் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். பார்த்துங்க, கிரேவிக்கு எங்கள் ஊர் சைடு வந்து இறால் கிரேவிக்கு முருங்கைக்காய் போடுவாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு இனிப்பு தன்மை கொடுக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்க்கணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். எண்ணெயிலே வதங்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நான் குழம்பு எல்லாமே தண்ணி ஊற்றி கூட்டி போட்டுட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு ஃபுல்லாகவே வேக விட்டுலாம். வேக விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெந்தாவே நம்மளுக்கு குழம்பு வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா எண்ணெயிலே எல்லா பொருளும் நம்மளுக்கு வதங்கிட்டனால ஈஸியாகிடும். அப்படியே சமையல் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்காக வந்தாச்சு. வந்தால் பார்த்துக்கோங்க, வெயிலில் பார்த்திங்கன்னா செம்மையான வெயில், அப்படியே வெள்ளையாக அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்படியே குட்டி பையனுக்கு அப்படியே விளையாட விட்டுக்கிட்டு அவங்களுக்கு சோறு அப்படியே ஊட்டிட்டு இன்றைக்கோட விளாகை வந்து முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.